காட்சி 1. சிங்கம் தூங்குதல். ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய சிங்கம் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. அது அமைதியாக மூச்சு விட்டுக் கொண்டிருந்தது. காட்சி 2. எலி விளையாடுதல். ஒரு சிறிய எலி திடீரென வந்தது. அது சிங்கத்தின் உடல் மீது ஏறி காது, மூக்கு, வால் என எல்லா இடங்களிலும் ஓடி விளையாடியது. சிங்கத்தின் உறக்கம் கலைந்தது. காட்சி 3. சிங்கத்தின் கோபம். சிங்கம் கண்களைத் திறந்து கோபமாக எழுந்தது. தன் பெரிய கைவீச்சில் எலியை பிடித்தது. நீ என் உறக்கத்தை கலைத்துவிட்டாய். இப்போது உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்று கர்ஜித்தது. காட்சி 4. எலியின் கெஞ்சல். எலி பயந்து நடுங்கியது. ஆனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, பெரிய சிங்க ராஜாவே, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு பெரிய உதவி செய்வேன் என்று கெஞ்சியது. காட்சி 5. சிங்கம் சிரித்து விடுதல். சிங்கம் பெரிதாக சிரித்தது. நீ போன்ற சிறிய எலி எனக்கு எப்படி உதவி செய்யும்? சரி, போய் வா என்று கூறி எலியை விட்டுவிட்டது. எலி நன்றி சொல்லி ஓடிப்போனது. காட்சி 6. சிங்கம் வலையில் சிக்குதல். சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் உலாவிக் கொண்டிருந்தது. திடீரென வேடர்கள் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. அது எவ்வளவு முயன்றும் வலையை கிழிக்க முடியவில்லை. கோபமாக கர்ஜித்துக் கொண்டு தவித்தது. காட்சி 7. எலி உதவி செய்தல். அந்த எலி சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு ஓடி வந்தது. வலையை பார்த்து தன் கூரிய பற்களால் வலையை கடிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நூலாக கடித்து துண்டாக்கியது. காட்சி 8. சிங்கம் விடுதலை. இறுதியாக வலை முழுவதும் துண்டாக்கி சிங்கம் விடுதலை அடைந்தது. சிங்கம் எலியை பார்த்து நன்றி சொல்லி அதை மதித்தது. நீதி. சிறிய உதவியும் ஒரு நாள் பெரிய உதவியாக வரும். எப்போதும் நன்றாக நடந்துகொள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.